இந்த வார்த்தை கேள்விப்பட்டிருக்கீங்களா? குளோபல் கோஆர்டினேஷன் இல்லைனா குளோபல் டாக் இல்லைனா குளோபல் பிளான். மீனிங் புரியுதா? சரி, நமக்கு ஒரு கண்ட்ரி இருக்குது, நமக்கு தானே எல்லா விஷயத்தையும் நம்மளே பண்ணிக்கலாம். பட் நம்மளோட ப்ராப்ளம் சரி பண்ணுறதுக்கு நம்ம என்ன பண்ணுறோம்? குளோபல் லெவலில் ஒரு பிளான் பண்ணலான்னு முடிவு பண்ணுறோம்ல. வாட் இஸ் த ரீசன்? ஆல்மோஸ்ட் உங்களுக்கு தெரியும். அண்ட் அகைன் ஒரு எக்ஸாம்பிள் பார்க்கலாம். ஆஃப்ரிக்கா எடுத்துக்கலாம். ஆஃப்ரிக்காவில் அடிக்கடி ட்ராட் வரும். வாட் இஸ் ட்ராட்? வாட்டர் ஸ்கேர்சிட்டி. சுத்தமாக தண்ணி இருக்காது, குடிக்கிறதுக்கு இருக்காது, விவசாயத்துக்கு இருக்காது. ஆனால் உங்களுக்கு தெரியும் ஆஃப்ரிக்காவோட பேக் போன் என்ன? அக்ரிகல்ச்சர் தான். அதாவது ஆஃப்ரிக்காவோட எக்கனாமியோட பூஸ்ட் எது? அக்ரிகல்ச்சர் தான். ஸோ ஆஃப்ரிக்காவில் அடிக்கடி ட்ராட் வருது, தண்ணிக்கு இல்லை. ஸோ தண்ணியில் என்ன பண்ண முடியாது? விவசாயம் பண்ண முடியாது. ப்ரொடக்ஷன் குறைஞ்சிரும். ப்ரொடக்ஷன் குறைஞ்சுன்னா இன்ஃப்ளேஷன் அதிகமாகிடும், ஆட்டோமேட்டிக்காக பவர்ட்டி அதிகமாகிடும். லாஜிக் புரியுதா? ஜியாகிரபிக்கல் லெவலில் வாட்டர் ஸ்கேர்சிட்டி, சோஷியல் லெவலில் பவர்ட்டி உருவாக்குது. என்ன ரீசன்? ஜியாகிரபி அண்ட் சொசைட்டி லிங்க்டு வித் எக்கனாமி. இப்போ அடுத்து ட்ராட்டை சரி பண்ணுறதுக்கு என்ன பண்ணும்? லாஸ்ட் 10 இயர்ஸை விட இந்த 10 இயர்ஸ் ஃப்ரீக்வெண்ட்டாக ட்ராட் வருதுன்னா என்ன ரீசன்? ரைசிங் குளோபல் டெம்பரேச்சர். கரெக்டாக? ஸோ குளோபல் லெவலில் டெம்பரேச்சர் அதிகமாகிட்டு இருக்கிறதுனால ஆட்டோமேட்டிக்காக உலகம் முழுக்க ட்ராட் ஃப்ரீக்வெண்ட்டாக வந்துட்டு இருக்கு. அதில் அதிகம் பாதிக்கப்படுற ஒரு ஏரியா அது ஆஃப்ரிக்கா. பட் நம்ம எல்லாருக்குமே தெரியும் ஆஃப்ரிக்காவுக்கும் குளோபல் எமிஷனுக்கு சம்மந்தமே இல்லை. அதாவது ஆஃப்ரிக்கா இன்னொன்னா மாறல, இண்டஸ்ட்ரியலைஸ்ட் கான்டினென்ட்டாக மாறவே இல்லை. அப்போ இந்த உலகத்தை வார்ம் ஆக்குறது, குளோபல் வார்மிங், டெம்பரேச்சர் அதிகமாக்குறதுல ரொம்ப கம்மியான காரணம் ஆஃப்ரிக்கா. ஸோ குளோபல் எமிஷன் ரொம்ப கம்மியாக பண்ண ஒரு கான்டினென்ட் இருக்கிறதுலே அதிகமான பாதிப்பு ஏற்படுது. லாஜிக் புரிஞ்சா? ட்ராட்டோட ஹார்ஷ் ரியாலிட்டி யாருக்கு தெரியுது? யார் கஷ்டப்படுறா? எந்த கண்ட்ரி எமிஷனே பண்ணலையோ அந்த கான்டினென்ட்டுக்கு. இப்போது இந்தியா, சைனா, யூஎஸ்ஏ அடுத்த வருஷம், அதுக்கு அடுத்த வருஷம் அவன் பட்ஜெட்டில், ப்ரொடக்ஷனில் சஸ்டைனபிலிட்டி இருக்கா இல்லையா அப்படின்றது யாருக்கு முக்கியம்? ஆஃப்ரிக்காவுக்கு முக்கியம். ஒரு ஆஃப்ரிக்கா கண்ட்ரி தனியாக போயிட்டு யூஎஸ்ஏ கிட்டே பேச முடியாது. இப்போ எல்லா கண்ட்ரிஸும் ஒன்றா சேர்ந்து இந்த டெவலப்டு கண்ட்ரிஸ், டெவலப்பிங் கண்ட்ரிஸ் என்ன பண்ணணும்? ஒரு அக்ரிமெண்ட் போடணும், லீகலி ஒரு அக்ரிமெண்ட் போடணும், ப்ரொடக்ஷனை கரெக்டாக்குங்க. ரெண்டாவது முக்கியமானது, எங்கள் கண்ட்ரியில், எங்கள் கான்டினென்ட்டில் நிறைய மக்கள் கஷ்டப்படுறாங்க, தண்ணி இல்லாமல், சாப்பாடு இல்லாமல். அது காரணம் யார்? நீங்கள் எல்லோரும் தான். அப்போது தண்ணி இல்லாமல் விவசாயம் பண்ண முடியல. விவசாயம் பண்ணுறதுக்கான இரிகேஷன் சிஸ்டம் உருவாக்கி கொடுங்க, அதுக்கான காசை கொடுங்கன்னு கேட்கறது ஆஃப்ரிக்கன் கான்டினென்ட்டோட உரிமை. அந்த உரிமை கேட்கறதுக்கு குளோபல் கண்ட்ரிஸ் எல்லாம் ஒன்றா சேரணும். லாஜிக் புரிஞ்சா? இந்த 21st செஞ்சுரியில் நமக்கு வர எல்லா ப்ராப்ளமும் நமக்கான ப்ராப்ளம் இல்லை. இன்னொருத்தவங்க உருவாக்கின ப்ராப்ளம் நமக்கு பெரிய ப்ராப்ளம் வரும் அவங்கள விட. ஸோ இந்தியாவில் பார்லிமெண்ட் ஸ்ட்ராங்காக இருக்கிறத விட குளோபல் லெவலில் டாக் இருக்குல்ல, செம ஸ்ட்ராங்காக இருக்கணும். மீனிங் புரிஞ்சா? அதாவது ஒரு 10 நாளைக்கு ஒரு பார்லிமெண்ட் மீட்டிங் போடுதுன்னா எத்தனை பில் பாஸ் பண்ணுறது கேட்குறோம்ல, அந்த அளவுக்கு குளோபல் லெவலில் ஒரு மீட்டிங் போடுறாங்கன்னா அந்த மீட்டிங்கோட சக்ஸஸ் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட். அப்போ ஃபர்ஸ்ட் பாயிண்ட் என்னன்னா, குளோபல் லெவலில் ஒரு அக்ரிமெண்ட் போடும்போது அது எல்லா கண்ட்ரி கேட்கறது அவசியம், பைண்டிங் அப்படின்னு. யார் கண்டிப்பாக கேட்பா? ஆஃப்ரிக்கா கேட்பாங்க. ஸோ ஆஃப்ரிக்கா ஸ்ட்ரெஸ் பண்ணிட்டே இருக்கும், ட்ராட் வந்துகிட்டே இருக்கு. பட் இந்த கண்ட்ரி என்ன பண்ணுது? எமிஷன் அதிகம் பண்ணிருக்கு, அவங்க ஸ்டாப் பண்ண சொல்லுங்க. லாஜிக் புரியுதுல? எஸ். அப்போது நீங்கள் ஒரு யூபிஎஸ் ஆஸ்பிரண்ட்டாக குளோபல் கோஆர்டினேஷனில், குளோபல் டாக்கில், குளோபல் பிளானில் எல்லா கண்ட்ரிஸும் என்ன பண்ணுது? ஒற்றுமையாக இருக்குதா, இல்லை டிஃப்ரென்ஸ் ஆஃப் ஒப்பீனியன் இருக்கான்றது முக்கியம். அதை பற்றின ஆர்டிகல் தான் நீ சயின்ஸ் பேஜில் போட்டுருப்பாரு. 4 UN என்விரான்மெண்டல் சம்மிட்ஸ் ஃபெல் ஷார்ட் இன் 2024. 2024 மட்டும் என்விரான்மெண்ட் சம்மந்தப்பட்டு யுனைடெட் நேஷன் வந்து 4 சம்மிட், 4 மீட்டிங் பண்ணியிருக்கு. ஒவ்வொரு மீட்டிங்கோட எய்மும் டிஃப்ரெண்ட்டு. பட் எந்த மீட்டிங்கும் ஒர்க் அவுட் ஆகல. அப்படி அர்த்தம் எல்லா கண்ட்ரிஸ் ஒன்றா சேர்ந்து ஓகே அக்செப்ட் பண்ணல. இது முக்கியமாக மோஸ்ட் இம்பார்ட்டன்ட். ஏன் குளோபல் லெவலில் ஒரு மீட்டிங் நடுவில் இருக்க கான்ஃபரன்ஸ் இல்லை அக்ரிமெண்ட் ஏன் ஒர்க் அவுட் ஆக மாட்டேங்குது? என்ன ரீசன் தெரிஞ்சால் தான் ஃபியூச்சர் சம்மிட்டில் சரி பண்ண முடியும். ஸோ பார்க்க பெருசாக இருக்கும், இம்பார்ட்டன்ஸ் இது. பட் 4-5 பாயிண்ட் தெரிஞ்சுட்டா போதும், எக்ஸாமுக்கும் நாலேஜ் ஆகும். ஸோ ஃபஸ்ட்டு கரண்ட் அஃபேர்ஸ் ஃபேக்ட்ஸ். 2024 யுனைடெட் நேஷன் சில முக்கியமான மீட்டிங்ஸ், சில முக்கியமான சம்மிட்ஸ் நடத்தியது. ஒன்று பயோடைவர்சிட்டி பற்றுது. எழுதுனா டைம் ஆகிடும், நான் என்னோட காட்டுறேன். ஸோ உலகத்தோட முக்கியமான கிரைசிஸ் என்னது? என்விரான்மெண்டல் கிரைசிஸ். நம்ம என்விரான்மெண்ட் வந்து 4 ஆங்கிளில் டிஸ்டர்ப் ஆகிட்டு இருக்கு. ஃபர்ஸ்ட், நிறைய ஸ்பீஷியஸ், ஈகோ சிஸ்டம் அழிஞ்சிக்கிட்டே இருக்கு, அதை சேஃப்கார்ட் பண்ணணும். பயோடைவர்சிட்டி சேஃப்கார்ட் பண்ணுறதுக்கு ஒரு மீட்டிங் போட்டாங்க UN இங்கே கொலம்பியாவில். ரெண்டாவது, டெம்பரேச்சர் அதிகமாகுதா? எஸ். குளோபல் வார்மிங் சரி பண்ணுறதுக்கு ஒரு மீட்டிங் அசர்பைசானில், நான் பார்த்துருப்போம் பேப்பரில். ஸோ கிளைமேட் சம்மந்தப்பட்ட மீட்டிங். அடுத்து 3வது, ட்ராட் பார்க்குறோம்ல, லேண்டு வந்து கெட்டு போகுதுல்ல, நிறைய வறட்சி வருது, ட்ராட் வருது, டெசர்ட்டாக மாறுது. ஸோ லேண்ட் ஆகிட்டே இருக்கு, டீரேட் ஆகிட்டே இருக்கு. அதை பற்றின மீட்டிங் வந்து சவுதி அரேபியா. பிளாஸ்டிக் பொல்யூஷனை கண்ட்ரோல் பண்ணணும், அதுக்கான மீட்டிங் சவுத் கொரியா. இந்த 4 மீட்டிங்கோட ரிசல்ட்டும் பெரிய அவுட்புட் தரல. என்ன ஃபர்ஸ்ட் ரீசன்? there is no consensus. எல்லா கண்ட்ரிஸோட லீடர்ஸும் failure to agree on the key issues. உலகத்தை ஒட்டுமொத்தம் அழிக்கக்கூடிய முக்கியமான ப்ராப்ளம் தானே எல்லாமே. அப்போ ஏன் கன்சென்சஸ் வரல? எங்க ப்ராப்ளம்? மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் ரீசன் ப்ரையாரிட்டிஸ். ஒவ்வொரு கண்ட்ரியோட ப்ரையாரிட்டியும் டிஃப்ரெண்டாக இருக்கு. ரொம்ப சிம்பிளாக பிரிச்சுக்கணும்னா ஒரு பெரிய டிவைட் இருக்கு. டெவலப்பிங் கண்ட்ரிஸ்க்கும் டெவலப்டு கண்ட்ரிஸோட இன்ட்ரெஸ்ட்டுக்கும் பெரிய டிஃபரன்ஸ் இருக்கு. ஈவன் ஆஃப்ரிக்கா வந்து ஒரு போர் கண்ட்ரி இருந்தாலும் இதில் வச்சுக்கலாம். எக்ஸாம்பிள், ஆஃப்ரிக்கா என்ன கேட்குது? அந்த ட்ராட் மீட்டிங்கில் எங்கள் கான்டினென்ட்டே ட்ராட்டில் அதிகமாக கஷ்டப்படுது, அப்போ எங்களுக்கு 2 தேவை. வி நீட் ஃபண்டிங், காசு தேவை. எதுக்கு? தண்ணி இல்லை. அப்போ என்ன பண்ணணும்? நாமளே நீர்ப்பாசனம் பண்ணணும். இரிகேஷன் சிஸ்டம் பில்ட் பண்ணுறதுக்கு காசு வேணும். என்கிட்ட காசு இல்லை, டெவலப் பண்ண ஒட்டுமொத்த கண்ட்ரிக்கு கான்டினென்ட்டுக்கும். ரெண்டாவது, இப்போ எந்த செடியும் வறட்சியை தாங்க மாட்டேங்குது. அப்போ ட்ராட் ரெசிஸ்டன்ட் கிராப்ஸ், சீட்ஸ், இது எங்களுக்கு வேணும். 3வது முக்கியமானது, இந்த கண்ட்ரியில் ட்ராட் வரப்போகுதுன்னா அதை இயர்லியராக கண்டுபிடிச்சி
வார்னிங் தர்ற மாதிரி சிஸ்டம் வேணும். இயர்லி வார்னிங் சிஸ்டம் இன் ப்ரெடிக்டிங் தி ட்ராட்ஸ், அதுக்கு இன்வெஸ்ட்மெண்ட் வேணும். ஸோ நியூ டைப் ஆஃப் கிராப்ஸ்க்கு தேவை சிஸ்டம், இரிகேஷன் சிஸ்டம் தேவை, ட்ராட் வந்தால் கண்டுபிடிக்கிறதுக்கு ஏர்லி வார்னிங் சிஸ்டம் தேவை, இவ்வளோ டெக்னாலஜிக்கல் தேவை, இவ்வளோ காசு தேவை. இந்த ஃபண்டு நாங்களே என்ன பண்ண முடியாது, உருவாக்க முடியாது. ஏன்னா ஆல்ரெடி நாங்கள் என்ன விட டெவலப்பிங் கண்ட்ரி, புவர் கண்ட்ரி. அப்போது இந்த சிச்சுவேஷன் உருவாக்குறது யார்? டெவலப்டு கண்ட்ரி. அவங்க என்ன பண்ணி ஆகணும்? இந்த எல்லா ஃபண்டுக்கும் காசு தரணும், எல்லா ப்ராஜெக்டும் காசு தரணும். டெவலப்டு கண்ட்ரி என்ன சொல்லுவாங்க? எங்கள் கண்ட்ரியே ஸ்லோ டவுன், உலகம் முழுக்க ஸ்லோ டவுனாக இருக்குது, இன்ஃப்ளேஷன் இருக்குது, அதை சரி பண்ணுறது எங்கிட்ட காசு கிடையாது. ரெண்டாவது காசு தரோம், ஃபினான்ஷியல் தரோம், நாங்கள் பண்ணி தரோம். பட் அந்த கமிட்மெண்ட்டை லீகல் ஆக்காதீங்க, பைண்டிங் ஆக்காதீங்க. எங்களால் எவ்வளோ தர முடியுமோ அதை தர முடியும். பட் இது ஒர்க் அவுட் ஆகாது. கரெக்டாக சாஃப்ட்வேர் சொல்லுது இல்லை, ஸ்ட்ராங் ரூல்ஸ் வேணும், லீகலி பைண்டிங் வேணும் கேட்குறாங்க. கண்ட்ரிஸ் நம்ம பண்ணுவாங்க, டெவலப் கண்ட்ரிஸ் ஒத்துக்க மாட்டாங்க. ஸோ இந்த டென்ஷன் அதிகமாகிட்டே இருக்க தவிர அக்செப்டன்ஸ் இல்லை. இதே தான் மற்ற எல்லா மீட்டிங்லையும். ஸோ ஃபர்ஸ்ட் இது புரிஞ்சா, குளோபல் டாக்ல ஏன் ஸ்டாண்ட் ஆஃப் இருக்கு, ஏன் மூவ் ஆக மாட்டேங்குது, அப்படியே இருக்கு. ஒரு பாயிண்ட் தெரிஞ்சிட்டீங்க, டெவலப்டு கண்ட்ரீஸ்க்கும் டெவலப்பிங் கண்ட்ரீஸ்க்கு இருக்கு ஒரு டிவைட் இருக்கு. இதில் ஃபண்டிங் மெக்கானிசத்துலையும் டெக்னாலஜிக்கல் ட்ரான்ஸ்ஃபர்லையும் டெக்னாலஜி தரத்துலையும் ப்ராப்ளம் இருக்கு. இந்த ரெண்டையும் தரோம், பட் எங்களை கமிட்மெண்ட்ல கொண்டு வராதிங்க. யாரோட பாயிண்ட்? டெவலப்டு கண்ட்ரியோட பாயிண்ட். நமக்கு ஐடியா புரிஞ்சிச்சு, ஓகே. பட் மெயின்ஸ் எழுதும்போது இந்த பாயிண்ட் என்ன பண்ணும்? ஃபர்ஸ்ட் பாயிண்ட் மெயின்ஸ் எழுதும்போது there is a large divide between developing and developed countries in the climate change negotiation ஏரியாச்சு. இதில் ஃபண்டிங் மெக்கானிசம், டெக்னாலஜி ஏதாச்சு, அதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் தரணும், ஃபேக்ட் தரணும், வேல்யூடேஷன். ஃபண்டிங் மெக்கானிசம் ஒரு எக்ஸாம்பிள். ஃபர்ஸ்ட் பார்த்தோம்ல, கொலம்பியாவில் டு சேஃப்கார்ட் தி ஈகோ சிஸ்டம், பயோடைவர்சிட்டி, ஒட்டுமொத்த உலகம் முழுக்க அடிகிற ஈகோ சிஸ்டம், இன்டிஜென்ட் ஸ்பீஷஸை சேஃப்கார்ட் பண்ணுறதுக்கு இப்போ எவ்வளோ தேவை? ஒரு வருஷத்துக்கு 700 பில்லியன் தேவை. 700 பில்லியன் per year is needed for conservation, but countries are far behind. இந்த பாயிண்ட் எதுக்கலாம்? இல்லை அடுத்த பாயிண்ட், why stand off? Developing nations demanding the 1.3 trillion per year to tackle the climate issues, but there is no solid plan for this fund disbursement. வேகா இருக்கு, பிரைவேட் இன்வெஸ்ட்மெண்ட் மாத்துறாங்க. இந்த ஃபேக்ட் எதுக்கலாம்? ரெண்டாவது, சில மீட்டிங்ல ப்ரோட்டோகால் உருவாக்குறாங்க, ஒரு அக்ரிமெண்ட் உருவாக்குறாங்க. அந்த அக்ரிமெண்ட் அந்த அளவுக்கு டெவலப்டு கண்ட்ரீஸோட அக்கௌண்டபிலிட்டி அதிகமாக்கல. ஒரு குளோபல் கான்ஃபரன்ஸோட மெயின் என்ன? யார் தப்பு பண்றாங்களோ அக்கௌண்டபிலிட்டி உருவாக்குறது. பட் அக்கௌண்டபிலிட்டி உருவாக்குற அளவுக்கு ஸ்ட்ராங்கா இல்லை. அசர்பைஜான் பார்த்தோம்ல, கிளைமேட் சேஞ்ச், டிஸ்அக்ரிமெண்ட் ஆன் அக்கௌண்டபிலிட்டி. இந்த அசர்பைஜான் நம்ம இதெல்லாம் புரியல உங்களுக்கு, நான் ஃபர்ஸ்ட் பார்த்தாச்சு. 4 முக்கியம் டாக். இதில் கொலம்பியன் அதனாலே பயோடைவர்சிட்டி இந்த வருஷத்துக்கு அப்டேட். அசர்பைஜானாலே கிளைமேட் சேஞ்ச் சம்மந்தப்பட்ட மீட்டிங். சவுதி அரேபியானாலே லேண்ட் டிகிரேடேஷன், அது ஆஃப்ரிக்கா பார்த்தோம், ட்ராட், டெசர்டிஃபிகேஷன். பிளாஸ்டிக்னா சவுத் கொரியா. ஓகே, இந்த வருஷம் நடந்த மீட்டிங் பிளேஸ். ஸோ அசர்பைஜான் நடந்ததில்ல கிளைமேட் சேஞ்ச் சம்மந்தப்பட்ட மீட்டிங்ல எந்த கண்ட்ரியில் எமிஷன் அதிகம் பண்ணுது, ஹை எமிஷன்ஸ் நேஷன்ஸ், அவங்க மேலே என்ன பண்ணணும்? ட்ராக் பண்ணணும், அக்கௌண்டபிள் அதிகமாக பிளான் பண்ணாங்க. பட் தே ரெசிஸ்டட். ஸோ சம் நேஷன்ஸ் டிமாண்டட் ஸ்ட்ரிக்ட் மானிட்டரிங். டெவலப்டு கண்ட்ரிஸ் என்ன பண்ணிட்டாங்க? அக்செப்ட் பண்ணல. அதே மாதிரி லாஸ்ட் பாயிண்ட் பார்த்தோம்ல, பிளாஸ்டிக்கை யூஸ் பண்ணுறது என்ன பண்ணணும்? கம்ப்ளீட்டாக தடை பண்ணணும், பேன் பண்ணலான்னு. இல்லை எல்லாரும் ஒரு கான்ஃபரன்ஸில் பேசுகிறாங்கன்னா எல்லாம் ஒத்துக்க மாட்டாங்க. இந்த பிளாஸ்டிக்கை அவங்க எக்கனாமியில் யூஸ் பண்ணுறாங்க. திடீர்னு இதை கேன்சல் பண்ணிட்டாங்கன்னா அதுக்கு ஆல்டர்னேட்டிவ் என்ன இருக்குது? மற்ற கண்ட்ரி டிபெண்ட் பண்ணுற மாதிரி ஆகிடும். அந்த டிபெண்டன்ஸுக்காகவே என்ன பண்ண மாட்டாங்க? லீகலி பைண்டிங்கை அக்செப்ட் பண்ண மாட்டாங்க. புரிஞ்சா? எஸ், நமக்கு நம்ம ஊரில் பிளாஸ்டிக் அதிகமாக தேவைப்படுது. அப்போ என்ன பண்ணுவோம்? நாங்கள் பிளாஸ்டிக் வேணால் என்ன பண்ணுறோம்? நாங்கள் எவ்வளோ பிளாஸ்டிக் உற்பத்தி பண்ணுறோமோ அது எல்லாத்தையும் என்ன பண்ணிடுறோம்? ரீசைக்கிள் பண்ணி யூஸ் பண்ணுறோமே தவிர பிளாஸ்டிக்கை பேன் பண்ண வேணா சில கண்ட்ரி சொல்லுவாங்க. ஏன்னா தே டிபெண்ட் அப்பான் தி பிளாஸ்டிக் ஃபார் எக்கனாமி. இப்போ என்ன பாயிண்ட்? ஃபர்ஸ்ட் ஃபண்டிங் மெக்கானிசம், இதில் டிவைடு. ரெண்டாவது அக்கௌண்டபிலிட்டி பேஸ் பண்ணது, லீகல் பைண்டிங் பேஸ் பண்ணதில் ஒரு டிவைடு. மூணாவது முக்கியமானது, ஆல்ரெடி குளோபல் கிரைசிஸ். ஒன்று COVID-19 இப்போ தான் முடிஞ்சது. அதனால எல்லா கண்ட்ரிஸும் எவ்ரி கண்ட்ரி இஸ் ஃபோக்கஸிங் ஆன் அவங்க கண்ட்ரியோட பப்ளிக் ஹெல்த்தை எப்படி இம்ப்ரூவ் பண்ணலாம், எக்கனாமிக் ஸ்டெபிலிட்டி மறுபடியும் எப்படி இம்ப்ரூவ் பண்ணலாம். இப்போ தங்கிட்ட காசு, ஒவ்வொரு கண்ட்ரி கிட்ட ஃபண்ட் இருக்கு, என்ன பண்ணுது? தன்னோட கண்ட்ரியோட டெவலப்மெண்ட் தான் யூஸ் பண்ண தவிர இன்னொரு கண்ட்ரிக்கு தராது, டைவெர்ட் பண்ணாது. என்ன காரணம்? குளோபல் லெவலில் ரைஸ் வந்துச்சு. பட் கண்டிப்பாக யாருக்கு காசு தேவை? டெவலப்பிங் கண்ட்ரிக்கு காசு தேவை. என்ன ரீசன்? ஆல்ரெடி அந்த கண்ட்ரி எப்படி இருக்கும்? இந்தியா மாதிரி கண்ட்ரியில் இன்ஃப்ளேஷன் அதிகமாக இருக்கும், பவர்ட்டி அதிகமாக இருக்கும், கடன் அதிகமாக வாங்கியிருப்பாங்க. இப்போ இது எல்லாத்துக்கும் காசு கட்டணும். கரெக்டாக இன்ஃப்ளேஷனை சரி பண்ணணும், பவர்ட்டி சரி பண்ணணும், வாங்கின கடனுக்கு வட்டி கட்டணும். இதுக்கே காசு கரெக்டாக இருக்குமே தவிர இந்த டெவலப்பிங் கண்ட்ரியோட பட்ஜெட்டில் இருக்க காசை எடுத்து கிளைமேட் சேஞ்ச் சரி பண்ணுறதுக்கு இன்வெஸ்ட் பண்ண முடியாது, மரங்கள் வைக்கிறதுக்கு இன்வெஸ்ட் பண்ண முடியாது, சஸ்டைனபிலிட்டிக்கு காசு இன்வெஸ்ட் பண்ண முடியாது, அதுக்கு டெக்னாலஜி கண்டுபிடிக்க முடியாது. அதோட மெயின் வேலை இருக்குது. அப்போ காசு யார் கொடுத்தாகணும்? டெவலப்டு கண்ட்ரிஸ் தான் கொடுத்தாகணும். ஸோ டிவைட் உருவாகுது. அப்போ என்ன இல்லை, குளோபல் லெவலில் லாஸ்ட் ஒன்று நடந்த எந்த மீட்டிங்லையுமே ஒரு ட்ரஸ்ட் இல்லை, குளோபல் ட்ரஸ்ட்டே உருவாகல. ஒரு கண்ட்ரி ஒன்று சொன்னால் என்ன கேட்க மாட்டேங்கிறாங்களே. அப்போ இந்த ட்ரஸ்ட்டை எப்படி உருவாக்கலாம்? அகெயின் குளோபல் லெவலில் ஒரு ஸ்ட்ராங் கோஆர்டினேஷன் எப்படி உருவாக்கலாம்? சில விஷயங்கள் பண்ணலாம். ட்ரஸ்ட் உருவாகணும்னா வேறு வழியே கிடையாது. ஃபர்ஸ்ட் கமிட்மெண்ட், கிளைமேட் ஃபினான்ஸ், வேறு வழியே கிடையாது. வெல்த்தியர் நேஷன், பணக்கார நாடு காசு கொடுத்தாகணும். ஃபினான்ஷியல் சப்போர்ட், டெக்னிக்கல் சப்போர்ட் கொடுத்தாகணும். சப்போர்ட் கொடுக்குறது வழியாக மட்டும்தான் குளோபல் லெவலில் ட்ரஸ்ட் உருவாகும். நீங்கள் புரிஞ்சா? டெவலப்டு கண்ட்ரீஸ்க்கும் டெவலப்பிங் கண்ட்ரீஸ்க்குள்ள இருக்க கேப்பை பிரிட்ஜ் பண்ணணும்னா ஒரே ஒரு ஐடியா, கிளைமேட் ஃபினான்சிங்கை ஸ்ட்ராங் ஆக்குறது. செகண்ட் பாயிண்ட், டெவலப்டு கண்ட்ரீஸை அவங்களோட குளோபல் எமிஷன் ஸ்டாண்டர்டில் இன்னும் கொஞ்சம் டிரான்ஸ்பரன்சி அதிகமாக்கணும், அக்கௌண்டபிலிட்டி அதிகமாக்கி ஆகணும். மூணாவது முக்கியமானது, இந்த குளோபல் கான்ஃபரன்ஸ் டாக்கில் இன்க்ளூசிவ் டிப்ளமசி இருக்கணும். அதாவது எந்த கண்ட்ரி அதிகம் பாதிப்பு ஏற்படுது, எந்த கண்ட்ரி மார்ஜினல் கண்ட்ரி, எது ஃபார் எக்ஸாம்பிள் ஆஃப்ரிக்கா வச்சுக்கலாம். அப்போ வீக்கர் கண்ட்ரிஸோட வாய்ஸ்
கிளைமேட் சேஞ்சில் பாதிக்கப்பட்ட கண்ட்ரியோட வாய்ஸ் தான் அதிகமாக கேட்கணும். ஸோ இன்க்ளூசிவ் டிப்ளமசி. ஸோ திஸ் இஸ் மோர் கிரிட்டிக்கல். அதாவது முக்கியமானது கிளைமேட் ஃபினான்ஸ் உருவாக்கலாம், ஃபண்டை தரலாம் அப்படின்ற ப்ராமிஸ் வந்து சொல்லி ஒரு 5-6 வருஷத்துக்கு மேலே ஆயிடுச்சு. பட் ஒர்க் அவுட் ஆகல. என்ன ரீசன்? எல்லாமே தேவையற்ற ப்ராமிசஸ். ஸோ ப்ராமிஸ் தரதன் வழியாக ட்ரஸ்ட் இம்ப்ரூவ் ஆகாது. ஆக்ஷனில் மாற்றணும். ஆக்ஷன் ஓவர் ட்ரஸ்ட். லாஸ்ட் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட். இந்த பாயிண்ட் நீங்கள் வே ஃபார்வர்ட் எதுனாலும் ஓகே, இல்லை பாட்டில் எதிராக ஓகே, பட் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் நார்மல் பாயிண்ட் தான். நாலு பார்த்து ஞாபகம் இருக்கா? பயோடைவர்சிட்டி சேஃப்கார்ட் பண்ணணும், லேண்டை சேஃப்கார்ட் பண்ணணும், பிளாஸ்டிக் பொல்யூஷனை குறைக்கணும், கிளைமேட் சேஞ்சை குறைக்கணும். தனித்தனி மீட்டிங் போகிறீங்களே, ஆக்சுவலாக இது எல்லாமே இன்டர் கனெக்டட் ப்ராப்ளம்ஸ். பிளாஸ்டிக் பொல்யூஷன் அதிகமாக்குனா லேண்ட் டிகிரேட் அதிகமாகும், லேண்ட் டிகிரேஷன் அதிகமாச்சுன்னா பயோடைவர்சிட்டி லாஸ் அதிகமாகும், அப்போ கிளைமேட் சேஞ்ச் ஆகும், அதிகமாகும். இந்த இன்டர் கனெக்டட் கிரைசிஸை புரிஞ்சுக்கிட்டு அதுக்கேற்ற மாதிரி கான்ஃபிடன்ஸ் உருவாக்கணும். ஸோ வி நீட் இன்டகிரேட்டட் ஸ்ட்ராட்டஜிஸ். இந்த 5 பாயிண்ட் முக்கியம். யூஎன் லெவலில், கிளைமேட் சேஞ்ச் லெவலில், இல்லை குளோபல் கான்ஃபரன்ஸ் லெவலில் ஏதாவது எப்படி இம்ப்ரூவ் பண்ணலாம்னு கேட்டாலும் அந்த 5 பாயிண்ட் எழுதிடும். ஸோ ஆல்மோஸ்ட் எல்லா பாயிண்ட்டும் முடிச்சுட்டேன். பட் அகெயின் பிடிஎஃப்ல ஹேண்ட் அவுட்டில் இருக்குது, ஒரு ரீட் விட்டுருங்க.